ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 4வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4வது ப்ரோமோவை பொறுத்தளவுல பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி இறங்கின 3 ப்ரோமோ வேற லெவல்ல ஃபயரா இருந்துச்சு. முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல ஆதிரைய விஜேஎஸ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல கமருதீன் சிக்கிட்டாரு, செதஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல விஜய் பார்வதியை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 4வது ப்ரோமோவை பார்த்தோம் அப்படின்னா திவாகர் கூட சேர்ந்து இவரும் திவாகராவே மாறுறாரு. பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருக்குது. அப்படி என்ன அந்த ப்ரோமோல இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி திவாகர் மாதிரி நடிச்சுலாம் காட்டுறாரு. அதாவது திவாகர் சொல்லுவார்ல, என்ன இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி திவாகர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. அத விஜய் சேதுபதி சொல்லி அவரே மாதிரியே ஃபன்னா நடிச்சுலாம் காட்டுறாரு. உண்மையாவே விஜேஎஸ் இப்படி நடிச்சு காட்டும் போது ரொம்பவே கியூட்டா இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இதை பார்த்து போட்டியாளர்கள் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா திவாகர் கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நீங்க வாட்டர் மில்லனா இல்லனா முந்திரி கொட்டையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இந்த கேள்வி கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். திவாகரை பொறுத்தளவுல பல இடங்கள்ல பல பிரச்சனைகள்ல தேவையில்லாம முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நுழைக்கிறாரு. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டார் அப்படின்னா பாவம்பா வெகுளியா இருக்கிறாருப்பா, உள்ள இருக்கிற விஷங்களுக்கு இந்த திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துருவாங்க. அந்த அளவு உண்மையாவே திவாகரை பொறுத்தளவுல கேம் புரிஞ்சுதாங்க விளையாண்டுகிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இப்படி வாட்டர் மில்லான கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் உங்ககிட்ட ஒரு முத்தம் வாங்காம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல, சார் நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, நான் தான் வருத்தப்படணும், உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி செம கலாய்க்கிறாரு. கலாய்க்கிறது மட்டும் இல்லைங்க, ரொம்ப கியூட்டா பண்ணாரு. பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அரங்கம் அதிர்ற அளவுக்கு திவாகருக்கு கைத்தட்டல் வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அந்த கைத்தட்டலை பார்த்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா மிகப்பெரிய வைத்தறிச்சலுக்குள்ளவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவெல்லாம் கிறுக்கேன் பைத்தியம், இவனை எதுக்குடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க, நாங்கெல்லாம் பெரிய ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு பிரவீன் ராஜா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் 2 பேருமே திவாகர் மேல வன்மத்தோட அலையிறானுங்க. இன்னைக்கு கைத்தட்டலையும் பார்த்ததுக்கு அப்புறமா இவனுக்கு எந்த மூடுக்கு போக போறானுங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட இந்த ஃபன்னான ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.